ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சனா மசாலா பண்ணுறதுக்கு, மசாலா அரைக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 10-15 பல்லு பூண்டு. இது ரொம்ப குட்டி பல்லு பூண்டு, அதனால் 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், கொஞ்சோண்டு கல்பாசி, இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயத்தில் உள்ள தண்ணியே போதும். இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை ஓரமாக வச்சுட்டு, இப்போ நான் ஒரு கொண்டக்கடலையை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு அதை அவிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ தாளிச்சிக்கலாம். அதுக்கு நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கடலெண்ணெய் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். ஒரு சின்ன துண்டு பே லீஃப் போட்டுட்டு, ஒரு சின்ன மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அந்த ஹோல் கரம் மசாலாலாம் போட்டிருக்கோம்ல, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் வதக்கி விட்டு மூடி போட்டு வதக்கி விடலாம். அப்படின்னா அதுலேருந்து பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். மூடி போட்டு வேக வைப்போம். இந்த சனா மசாலா பூரி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் போடுறேன். நீங்கள் தனி மிளகாத்தூள் போடுறதா இருந்தால் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன். இந்த சனா மசாலா பண்ணுறது ரொம்ப சிம்பிள், பட்டு ரெஸ்டாரண்ட்டை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம சனா வேக வைக்கும்போது உப்பு போட்டு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வேக வச்ச கொண்டக்கடலையை கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப மசிக்க வேண்டாம். ஒரு 10% மட்டும் லைட்டாக மசிச்சு விட்டு இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே அந்த கொண்டக்கடலை நல்லா வெந்துடுச்சு. இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி எடுத்துருக்கிறேன். அதை நல்லா இப்படி உள்ளங்கையில் வச்சு கசக்கி போட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் ரெஸ்டாரண்ட்டெல்லாம் கிடைக்கும்ல சனா மசாலா, அந்த ஃப்ளேவர் எக்ஸாக்டாக இருக்கும். இப்போ நமக்கு சனா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ஃபஸ்ட்டு பூரிக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஈவன் ஒயிட் ரைஸ்க்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.